குரலற்ற மக்களின் பிரச்சனைகளை தேடி இல்லங்கள் தோறும் சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி திட்டத்தின் முதலாவது கட்டம் இன்று நிறைவு பெற்றது. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி யாழ்ப்பாணம் பரணி, புத்தளம், மணற்காடு, நெபில, உனாகுல்லா ஆகிய பகுதிகளில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் தகவல்களை திரட்டினர். நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலையில், அடிப்படை வசதிகளற்ற நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிராமங்களுக்கு சென்று மக்கள் பிரச்சனைகளை நாம் வெளிக்கொணர்ந்தோம். கடந்த 24 நாட்களாக 25 மாவட்டங்களுக்கு மக்கள் சக்தி குழாத்தினர் சென்று மக்களை சந்தித்திருந்தனர். கிராமங்களில் இல்லங்கள் தோறும் சென்று தகவல்கள் உத்தியோகபூர்வமாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரிடம் இன்று கையளிக்கப்பட்டன. பல முறைகளில் அறிவியல் மற்றும் எண் புள்ளி விவரங்களூடாக தகவல்களை தயாரிக்கும் பொறுப்பினை பேராதனை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டது. அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய அறிக்கையை தயாரித்து நிறுவன தலைவரிடம் ஒப்படைக்க நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். அறிவியல் ரீதியில் விடயங்களை தெளிவுபடுத்தி அறிக்கை தயாரிப்பதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு அழைப்பு விடுத்தமை தொடர்பில் மகிழ்ச்சியையும் நன்றிகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டதன் பின்னர் சம்பந்தப்பட்ட துறைசார் தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த நாங்கள் தயாராக உள்ளோம்.